ஆ சொல்லுமா. ரெடி ஆயிட்டேன் தோ வந்துடுறேன். அம்மா இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேம்மா. அப்புறம் அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க தானே? சித்தப்பா சித்தி அத்தை மாமா பெரியப்பா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்கடி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. அட ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். எங்க உங்க அம்மா வீட்டுக்கா? நான்லாம் வரல. என்னங்க நீங்க கிளம்பிட்டு இப்படி பேசுறீங்க? எப்படி போன வாரம் எங்க அக்காவோட பொண்ணு கல்யாணத்துக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், வந்தியாடி நீ? இப்போ நீ உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா நான் வரணுமா? வர முடியாது. என்ன பண்ற பண்ணிக்க, போடி. ஓ என்கிட்டயே. சரி. ஹலோ அம்மா. சொல்லு சின்ன பொண்ணு. ஐயோ அம்மா காலில் இடிச்சுக்கிட்டேம்மா, வலி உயிரை போகுது, என்னால் ஊருக்கு வர முடியாதுமா. என்னடி இப்படி சொல்ற? எல்லாரும் வந்துட்டாங்கடி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் ஒரு வேன் போடுறேன், எல்லாரும் வேனில் ஏறி என் வீட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு இங்கேதாம்மா எல்லாருக்கும் விருந்து, கிளம்பி வந்துரு. ஒருத்தரை விடாதம்மா, எதிர்த்து வீட்டு பக்கத்து வீட்டு அக்காவை கூட விட்டுட்டு வந்துடாத. எல்லாரையும் கூட்டிட்டு வா, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறோன்னு சொல்லி. அப்புறம் அம்மா எதிர்த்த வீட்டில் நாய்க்குட்டிலாம் இருக்கும், அதையும் கூட்டிட்டு வாம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? சரிம்மா வந்துடுறேன். மாமாமா ஒருத்தரை கூட விட்டுறாதம்மா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரி சின்ன பொண்ணு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன ஒழுங்கா வந்திருந்தா ஓசில கறி கஞ்சி கிடச்சிருக்கும்ல, நல்லா கடா விட்டு தின்னுட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்ட. போயிட்டு மட்டன் ஒரு 20 கிலோ, சிக்கன் ஒரு 30 கிலோ வாங்கிட்டு வா. 20 கிலோ 30 கிலோவா? ஐயோ போயா, சொல்றத செய். யாருக்கிட்ட? எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு என்கிட்ட சொல்வியா? சின்ன பொண்ணுக்கிட்ட மோதிரன்றத மறந்துட்டீங்க மிஸ்டர் சின்னத்துறை. கடவுளே, ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு போயிருந்திருக்கலாம்.